ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி அவிஷாவர்ஸ். எப்பயுமே ஸ்கூல் ரீஓப்பன் ஆகும்போது ஸ்டேஷ்னரி வாங்குறது ஒரு பழக்கம். அந்த மாதிரி போன வாட்டி டிமார்ட்டில் வாங்கினோம். அதெல்லாம் சூப்பராக இருந்ததுனால நான் இந்த வாட்டி அங்கேயே போகலான்னு சொல்லி கூப்பிட்டு வந்தோம். அதனால் இன்றைக்கி ஒரு குட்டி ஷாப்பிங் விலாக் தான் பார்க்க போகிறோம். போனோடனே ஒரு ட்ராலி எடுத்து அங்கே 2 குட்டீஸையும் அதில் உட்கார வச்சிட்டோம். இந்த டிமார்ட்டே ஒரு ஹோல்சேல் ஷாப் மாதிரி தான் இருந்துக்கு. ஒரு ஹோல்சேல் ஷாப் ரீட்டெயிலில் கிடச்சா எப்படி இருக்கும், அதனால் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் பல்காக வாங்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியில் இதெல்லாம் பார்த்தோன்னே அதெல்லாம் போட்டுட்டு எங்கே ஸ்டேஷ்னரி வருதோ அங்கே எடுத்துப்போன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு திங்ஸுமே ஒரு 20-25 திங்ஸ் ருப்பீஸ் கம்மியாக தான் கிடச்சிச்சு ரீட்டெயிலை விட. அது ஒரு சூப்பர் சேவிங் ஆயிடுச்சு. அதனால தான் நாங்கள் டிமார்ட்டுக்கே ஃபஸ்ட்டு வந்தோம். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியாக ஸ்டேஷ்னரி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பென்சில் பாக்ஸஸ் எல்லாம் அப்படியே குமிச்சு வச்சுருந்தாங்க. அதில் எனக்கு பிடிச்சது தேடி தேடி பார்த்தேன், ஆனால் எனக்கு அது எதுவும் செட் ஆகலை. இந்த குட்டி தம்பியும் நாங்கள் ஒன்று எடுக்கும் போதும் அதை எனக்கு ஒன்று தாங்கன்னு சொல்லி பாவமாக பார்த்துட்டு இருந்தான். அவன் பார்க்கும் போதே க்யூட்டாக இருந்துச்சு. சரி திருப்பி நம்ம ஷாப்பிங்கை கண்டினியூ பண்ணுவோன்னு சொல்லி இந்த சைடு பார்த்தா இந்த எரேசர்ஸ் மாதிரி இருந்துச்சு. எல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஐஸ்கிரீம் எரேசர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதனால் அதில் 2 எடுத்துக்கிட்டோம். இந்த ட்ரேக்கு அப்படியே கீழே எக்ஸாம் பேட்ஸ் எல்லாம் நிறையா இருந்துச்சு. போன வாட்டி கலர்ஃபுல்லாக நிறைய பேட்டர்ன்ஸில் இருந்துச்சு, ஆனால் இந்த வாட்டி நீட்டாக வெறும் கலர்ஸில் மட்டும் இருந்துச்சு. இந்த பக்கம் ஸ்கூல் பேக்ஸ் எல்லாம் நிறைய வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்க்க க்யூட்டாக இருந்துச்சு. ஆனால் எங்கள் ஸ்கூல்லேருந்து அவங்களே பேக் ப்ரொவைட் பண்ணுறதுனால எனக்கு அதுலேருந்து வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லாட்டி நான் அதுலேயும் ஒன்று வாங்கியிருப்பேன். சுற்றி லஞ்ச் பாக்ஸ் வாங்குகிற இடத்துக்கே நாங்கள் வந்துட்டோம். எல்லா இடத்துலையும் கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இந்த லஞ்ச் பாக்ஸ் இருக்க இடம் மட்டும் டபுள் மடங்கு கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் இந்த லஞ்ச் பாக்ஸ் வாங்க தான் வந்திருக்காங்க போல்.
இங்கே நிறைய கிச்சன் சப்ளைசஸும் இருக்குது. ஆனால் நிறைய பேர் லஞ்ச் பாக்ஸ் வாங்க தான் வந்திருக்கோம். இந்த வாட்டி நாங்கள் பிளாஸ்டிக்கில் வந்து ஃபேன்சியான லஞ்ச் பாக்ஸ் வாங்கலை. சும்மா சில்வர்லேயே போகலான்னு எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க. நானும் ஓகேன்ட்டேன். இங்கே பாருங்களேன், வாட்டர் பாட்டிலில் எவ்வளோ கலர் கலராக சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி கலர் கலராக இருக்க ஃபேன்சி அக்சசரிஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது. இது வந்து அங்கங்கே தான் இருக்குது. இதுக்குன்னு தனியாக ஒரு செக்ஷன்னும் இங்கே வைக்கலை. கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த மாதிரி க்ராசரிஸு ஆக்சசரிஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்கன்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து கிளாத்ஸு, மேட்டு, ட்ரெஸ்ஸஸ்ஸு அந்த மாதிரி நிறையா வச்சுருந்தாங்க. இதுக்குன்னு தனியாக பார்ட்டாக ஃப்ளோர்ஸில் செப்பரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுவும் நல்ல குட் ப்ரைஸில் தான் இருந்துச்சு.
ஸ்கூலுக்கு கொண்டு போகிற லன்ச் டவல்ஸும் பார்க்க கலர்ஃபுல்லாக நிறையா இருந்துச்சு. அதுவும் ஒரு செட்டு வாங்கிட்டு 2-3 டாப் வாங்கியிருந்தோம். இங்கேயே நல்ல செப்பல் ஷூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதையும் போய் ஒரு சுற்றி பார்த்துட்டு வந்தோம். இந்த ஷூவை பார்த்துட்டு இருக்கும் போதே பக்கத்தில் டாய்ஸ் வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அதுதான் வேணும்னு இந்த பிரணவி பாப்பா கேட்டுட்டு இருந்தா. இதை பார்த்துட்டு போய் உனக்கு ஒரு பால் வாங்குவோன்னு சொல்லிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு எப்பயும் போல் ஒரு கண்ணாடியை எடுத்து போட்டு ட்ரையல் பார்த்துட்டு இருந்தோம். போகும்போது பாப்பா இந்த பொம்மையை பார்க்கணுன்னு சொன்னான். சரி போய் பாருன்னு பக்கத்தில் தான் போய் வச்சேன். உடனே உன்னை தூக்கி கையில் வச்சுக்கிட்டா. அப்படியே போகிற வழியில் நாங்கள் பாப்கார்ன் வாங்கி சாப்பிட்டுட்டே போனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நீங்களும் ஸ்கூல் சப்ளைஸ் எல்லாம் வாங்கிட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்.